Welcome to our channel friends, update your skills in electronics. And என் சேனலோட ஃபாலோவர் ஒருத்தர் என்ன கேட்டிருந்தாருன்னா, எனக்கு வந்து லூப்ஸ் பற்றியும் அண்ட் தென் ஸ்டேட்மெண்ட் சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட் அந்த மாதிரி சம் பேசிக் பற்றி கொஞ்சம் வீடியோஸ் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது நான் போடுற வீடியோஸ் எல்லாமே ஃபஸ்ட்லேயே நான் கொஞ்சம் ரொம்ப பெரிய லெவலில் போல் கொஞ்சம் மீடியமான லெவலில் போய்க்கிட்டு இருக்கேன். ஸோ கொஞ்சம் லூப்ஸ் எப்படி அதுக்கான சின்டாக்ஸ் என்னது அப்படிங்கிற மாதிரி வீடியோஸ் மட்டும்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இஃப் அண்ட் தென் ஃபார் லூப்பு அதுக்கப்புறம் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் லூப்பு. மொத்தமே 3 லூப் இருக்குது, டூ வைல் அண்ட் வைல் அண்ட் தென் ஃபார் லூப். ஸோ மோஸ்ட் ஆஃப் கோடிங்ஸில் நான் பார்த்ததில்லை, டூ வைல் வந்து நான் யூஸ் பண்ணி நான் பார்த்ததில்லை. டூ வைல் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டே அந்த வேலையை முடிச்சதுக்கப்புறம் தான் கண்டிஷன் வந்து செக் பண்ணுறோம். ஸோ டூ அப்படின்னு போட்டதுக்கப்புறம் அந்த ஸ்டேட்மெண்ட், அதாவது ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா உள்ளே கொடுக்குற கோடிங்ஸ் தான். ஸோ பின்மோடு 13, ஹை அந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். பின்மோடு 8, ஹை 8, லோ அந்த மாதிரி நம்ம கொடுக்குறது பேர் தான் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ கோடிங் பார்ட் வந்து அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கும். அதுக்கப்புறம் ஒயிலில் அந்த கண்டிஷன் வந்து செக் பண்ணும். அதாவது நம்ம இப்போ பூலியன் கண்டிஷன் கொடுத்துருக்கோம். பூலியன் வந்து ஃபஸ்ட்டு வந்து பூல் கண்டிஷன்ஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அது பட்டன் அமுக்கும் போது அது ரீட் ஆகி அந்த அதுக்குள்ளே கொடுக்குற ஒரு கோடிங்ஸ் மூலமாக அதை வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம். அதாவது ஃபால்ஸில் வந்து ட்ரூவாக மாறுது அப்படிங்கும்போது மறுபடியும் இது நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டே இது வந்து என்ன பண்ணணும்னா கண்டிஷன் செக் பண்ணாது, செகண்ட் தான் கண்டிஷன் செக் பண்ணும். ஸோ ஒன் டைம் அது கண்டிப்பாக அது பார்த்துடும். அதுக்கப்புறம் தான் இந்த நான் சொன்ன ப்ராசஸ் எல்லாமே நடக்கும். அதாவது சுவிட்ச் அமுக்கணுன்னே அது வந்து ஃபால்ஸில் இருக்கிறது ட்ரூ ஆகுது, மறுபடியும் சுவிட்ச் அமுக்குனா ட்ரூவில் இருக்கிறது மறுபடியும் ஃபால்ஸ் ஆயிடும். ஸோ அகைன் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் நடக்காது. இந்த மாதிரி தான். அதாவது ஒயில் அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டே செக் பண்ணும், கண்டிஷன் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே போகும். ஸோ இப்போ வந்து நான் இப்போ புஷ் பட்டன் வச்சுருக்கேன், கண்டிஷன் ஈக்குவல் டு ஃபால்ஸ்ன்னு இருக்குது. புஷ் பட்டன் ப்ரெஸ் பண்ணோடனே கண்டிஷன் வந்து ட்ரூவாக மாறும் அப்படின்னு சொல்லி நான் கோடிங்ஸில் கொடுத்துருக்கேன். அப்படின்னா அதுக்கு கீழே இந்த ஒயில் மூலமாக இந்த ஒரு கோடிங்ஸ் இருக்குது. ஸோ ஒயிலில் வந்து நான் பட்டன் அமுக்குற வரைக்கும் இந்த இதுக்குள்ளே இருக்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து எதுவுமே ப்ராசஸ் ஆகவே ஆகாது. நான் பட்டனை அமுக்குன உடனே ஃபால்ஸில் இருக்கிற வேல்யூ வந்து கண்டிஷன் வந்து ட்ரூ ஆயிடும். ஸோ ஒயில் ட்ரூ ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்தோடனே ப்ராக்கெட்டுக்குள்ளே போயிடும். ப்ராக்கெட்டில் என்ன இருக்கும், நம்ம கொடுக்குற கோடிங் ஸ்பின் மோடு 13, ஹை 13, லோ இல்லாட்டினா ஒரு 4-5 ப்ராசஸ் ஒன்று போல் கொடுக்குறாப்புல 4 பின்ஸும் அப்படி ஹை ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஃபார் லூப்பு. ஃபார் லூப் வந்து மோஸ்ட் ஆஃப் வீடியோஸில் வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணுவோம், மோஸ்ட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸில் வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபார் லூப் பற்றி இன்னும் கொஞ்சம் தெளிவான ஒரு வீடியோவில் இதில் காட்டுறேன். இதான் பார்த்தீங்கன்னா ஃபார் லூப்போட சின்டாக்ஸ். ஃபார் லூப் போட்டு ஒரு ப்ராக்கெட் போடணும். ப்ராக்கெட் போட்டதுக்கப்புறம் 3 பார்ட் இருக்கும். 3 பார்ட்டுக்கு இடையில வந்து 2 செமிகோலன் வச்சுருப்பாங்க. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு வேரியபிளை இனிஷியலைஸ் பண்ணணும். நம்ம இங்கேயும் இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டினா நம்ம வந்து மேலே, அதாவது ப்ரோக்ராம் போடுறதுக்கு முன்னாடி குளோபல் வேரியபிள்னு சொல்லி நம்ம மேலே கொடுத்தோன்னா அது குளோபல் வேரியபிள், ஒரு லூப்புக்குள்ளே கொடுத்தோன்னா அது வந்து லோக்கல் வேரியபிள். இவ்வளோ குளோபல் வேரியபிள் அண்ட் லோக்கல் வேரியபிள் இது டிஃப்ரென்ஸு. ஸோ இவங்க வந்து இதுக்குள்ளேயே டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இல்லை அப்படிங்கும் பட்சத்தில் நம்ம மேலேயே இன்ட்டு எக்ஸ் அப்படின்னு சொல்லி சும்மா டிக்ளேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்தாலும் தப்பு இல்லை. ஸோ ரெண்டும் ஒன்று தான். ஸோ இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படி போட்டால் தான் கரெக்டாக இருக்கும், இல்லாட்டினா எனக்கு எரர் வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. ஸோ இந்த இன்ட்டு எடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டே நீங்கள் இனிஷியலைஸ் பண்ணிடணும், எக்ஸுங்கிறது என்ன வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் இனிஷியலைஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு கண்டிஷன், டெஸ்ட் இல்லாட்டினா கண்டிஷன் எதோ வேணா சொல்லலாம். ஸோ 100க்குள்ளே இருக்கணும், அதான் அந்த கண்டிஷனோட இது. அதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட், எத்தனையாக இன்க்ரிமெண்ட் ஆகணும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ப்ளஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் ப்ளஸ் ப்ளஸ் அப்படிங்கிறது ஈக்குவல் டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1. இதான் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எக்ஸ் வந்து இப்போ 0வாக இருக்குது, இப்போ வந்து எக்ஸ் ப்ளஸ் ப்ளஸ் கொடுத்தோன்னே அது வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1. அதாவது ஃபஸ்ட் என்ன இருக்குது, 0ன்னு இருக்கும், அதுக்கப்புறம் 1 கூட்டுறோம், அப்போ வந்து எக்ஸோட வேல்யூ 1. இப்போ வேல்யூ வந்து 1 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் லூப்புக்குள்ளே வருது. இப்போ வந்து 1 100 கம்மி தான், மறுபடியும் இன்க்ரிமெண்ட் போகுது. இந்த ப்ராசஸ் முடிச்சதுக்கப்புறம் தான் இன்க்ரிமெண்ட் போகும். ஸோ ஃபஸ்ட்டே இது வந்து இன்க்ரிமெண்ட் ஆகாது, ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட் போகும். இன்க்ரிமெண்ட் ஆனோடனே ஃபஸ்ட்டு அடுத்து வந்து இதில் என்ன இருக்குன்னா 1ங்கிற வேல்யூ இருக்கும். அதுக்கப்புறம் 1 + 1 2 ஆகும், ரெண்டும் அதே மாதிரி ப்ராசஸ் ஆகும், கண்டிஷன் பார்க்கும், மறுபடியும் லூப்புக்குள்ள வந்து எல்லா ப்ராசஸையும் முடிச்சுட்டு மறுபடியும் இன்க்ரிமெண்ட் ஆகும்.
இன்க்ரிமெண்ட் ஆனோடனே 2 + 1னா 3 ஆகும். மறுபடியும் லூப்புக்குள்ள அதே மாதிரி வந்து நம்ம அகைன் வந்துகிட்டே இருக்கும். எது வரைக்கும் வரும் பார்த்தீங்கன்னா 99 அப்படிங்கிற வேல்யூ வரைக்கும் வரும். ஸோ இங்கே நம்ம 100 மட்டும்தான் போடணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம இங்கே எத்தனை வேல்யூ வேணுமோ அத்தனை போட்டுக்கலாம். 2, 3, 4. ஸோ எனக்கு வந்து 4 தடவை ரன் ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் 4 போட்டுக்கலாம். இப்போ வந்து எனக்கு ஹாய் வேல்ட் அப்படின்னு சொல்லி வரணும், பிரிண்ட் ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் int x = 0, x <= 3, அதுக்கப்புறம் x ++ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 3 தடவை பிரிண்ட் ஆகும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 0, அதுக்கப்புறம் 1, அதுக்கப்புறம் 2. இங்கே வந்து லெஸ் தென் மட்டும் தான் கொடுப்போம். லெஸ் தென் ஈக்குவல் டு வந்து நம்ம கொடுக்கல. கொடுத்தோன்னா 4 தடவை பிரிண்ட் ஆகும், அவ்வளோதான். இதில் இன்னொன்று போட்டுக்கலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா x += 2 இல்லாட்டினா 3 ஆர் 5 இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு x = அதுக்கப்புறம் இங்கே என்ன கொடுத்துருக்கோமோ x + 5 இந்த மாதிரி கொடுக்குறது. இல்லை அப்படின்னா x - = 3 அப்படின்னு கொடுத்துருக்கேன். இது எதுக்கு ஈக்குவல்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு x = x - 3 அதுக்கு வந்து ஈக்குவல். ஸோ நம்ம சியில் படிச்சிருப்பீங்க, இப்படி தான் நம்ம வந்து டிக்ளேர் பண்ணணும் இந்த வேல்யூவை. சும்மா நம்ம x = x + 5 அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுக்கக்கூடாது. இங்கே நம்ம எதுக்கு x ++ன்னு கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு அப்புறம் ஈக்குவல் டு 1ன்னு போட்டுக்கலாம். அதுவும் சேம் தான். அதுக்கு பதிலாக தான் அதை சுருக்கி இப்படி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த இடத்துல என்ன பண்ணலான்னா x - போடலாம். இது எதுக்கு ஈக்குவல்னு பார்த்தீங்கன்னா x = x - 1 இதுக்கு வந்து ஈக்குவல். பார்த்தீங்கன்னா இதான் நம்ம போடுற கோடிங்ஸ் வந்து 2 இன்க்ரிமெண்ட் ஆகணும் அப்படின்னா, இல்லைனா 3 இன்க்ரிமெண்ட் ஆகணும், இல்லைனா 3 டிக்ரிமெண்ட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம இங்கே என்ன கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா x = 0 கொடுத்துட்டு 100 விட பெருசாகக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இங்கே என்ன பண்ணலாம்னா x = 100 கொடுத்துட்டு 100 x எப்போ வந்து 0 வருதோ அப்போது வந்து லூப் வந்து ஆஃப் ஆகணும் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ அப்போது இங்கே என்ன கொடுக்கணும்னா டிக்ரிமெண்ட் ஆப்பரேஷன் கொடுக்கணும். x - அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ 100, 99, 98 அப்படிங்கிற கடைசியில் வந்து 0 வரதுக்கு முன்னாடி வரைக்கும், அதாவது 1 இருக்கிற வரைக்கும் இந்த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஸோ தென் வந்து இஃப் கண்டிஷன் பற்றி பார்க்கலாம். இஃப் கண்டிஷனும் அதே மாதிரி தான், ரொம்ப முக்கியமான கண்டிஷன் ப்ரோக்ராமுக்கு. சாரி இஃப் இல்லை, சேம் ஃபார் தான், நான் மறந்து போய் கொடுத்தேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா இன்ட்டும் கொடுத்துட்டு திஸ் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. திஸ் பின் அப்படின்னு வரும்போது 2வது பின்னை வந்து இன்ஸ்லேஸ் பண்ணியிருக்காங்க. சேம் அதே மாதிரி இன்ட்டை வந்து நம்ம மேலே இன்ஸ்லேஸ் பண்ணிவிட்டு குளோபல் வேரியபிளாக வச்சு இங்கே பண்ணிக்கலாம். இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சேம் ++ கொடுத்துருக்காங்க. ஸோ 2லேருந்து 3 ஆகும், 4 ஆகும். என்ன பண்ணியிருக்காங்க பின் மோடு அவுட்புட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அவுட்புட் வந்து ஹை லோ எது வேணால் நம்ம கொடுக்கலாம். ஸோ இப்போ வந்து 2வது பின்னு, அதுக்கப்புறம் 3வது பின், 4, 5, 6, 7 வரைக்கும் இது வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. 7 வரைக்கும் நம்ம இங்கே ஹை கொடுத்தோம் அப்படின்னா 2லேருந்து 7வது பின் வரைக்கும் எல்லா பின்னுமே ஹை ஆயிரும். இதுக்கு வந்து ஒரு டிலே கொடுத்துக்கலாம். கீழே வந்து டிலே 5 செகண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து அந்த வேரியேஷன் வந்து ரொம்ப தெளிவாக தெரியும், அந்த லூப் எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு. ஸோ 2லேருந்து 3லேருந்து 4, 5, 6, 7 வரைக்கும் ஒரு எல்இடி கனெக்ட் பண்ணிட்டு நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து 2வது பின்னில் எரியும், அதுக்கப்புறம் 5 செகண்ட் எடுத்து 3வது பின்னில் எரியும், அதுக்கப்புறம் 5 செகண்ட் எடுத்து 4வது பின்னில் எரியும். இப்படியே வரிசை 7 பின் வரைக்கும் எரிய ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே நின்றுடும். ஸோ அகைன் இந்த ப்ராசஸ் நடக்கும். அது எப்படின்னா மறுபடியும் 2, 3, 4, 5, 6, 7ன்னு சொல்லி நடக்கும். ஆனால் ஆல்ரெடி அது ஹையாக இருக்கும்போது அது தேவையில்லாத ப்ராசஸ் தான். நடந்தாலும் நமக்கு தெரியாது, இந்த மாதிரி தான் இருக்கும். தென் இதான் இஃப் ஸ்டேட்மெண்ட். இஃப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இது கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அதுக்குள்ளேயே நமக்கு லூப்புக்குள்ளேயே அலோவ் பண்ணும். ஒயில் மாதிரி தான், ஒயில் கண்டிஷன் மாதிரி. ஸோ ஒயிலில் வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருக்கிற பட்சத்தில் மட்டும்தான் உள்ள விடும். அதே மாதிரி தான் இதுவும். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு வேல்யூ வாங்குகிறோம் அப்படிங்கும்போது அது வந்து ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். அதுவாக இருந்தால் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து டபுள் ஈக்குவல் டு கொடுக்கணும். ஸோ இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து மோஸ்ட்லி டபுள் ஈக்குவல் தான் கொடுப்போம். இப்போ வந்து ஆர்டினோ, அதாவது ப்ளூடூத் வழியாக நம்ம வந்து ஒரு வேல்யூ வாங்குறோம் அப்படிங்கும்போது வேல்யூ = serial.read அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ serial.value = 1 இருந்துச்சுன்னா இந்த ப்ராசஸ் நடக்கணும், 2 இருந்துச்சுன்னா இந்த ப்ராசஸ் நடக்கணும், 3 இருந்துச்சுன்னா இந்த ப்ராசஸ் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருப்போம். இந்த மாதிரி தான் நம்ம கொடுப்போம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா அனலாக் வேல்யூ, அதாவது அனலாக் மூலமாக ஒரு வேல்யூ வந்து ரீட் பண்ணுறோம். அது வந்து த்ரெஷ்ஹோல்டுன்னு சொல்லி மேலே ஒரு சம்திங்
மேலே ஒரு வேல்யூ வந்து டிஃபால்ட்டாக அவங்க செட் பண்ணியிருப்பாங்க, அதாவது 1000 அப்படின்னு சொல்லி செட் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து வேல்யூ வந்து அனலாக் வேல்யூ வந்து 1023 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ 1000க்கு மேலே வரும்போது இது வந்து ஒர்க் ஆகும். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் எல்இடி பின் வந்து லோ ஆகும். ஸோ அனலாக் வேல்யூ வந்து ஹை, அதாவது த்ரெஷோல்டு வோல்டேஜ் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா இது நடக்கும், இல்லாட்டினா இது நடக்கும். இதான் இதோட ஸ்டேட்மெண்ட்டு. இதில் என்ன பண்ணலான்னா இதுவாக இருந்தால் இது நடக்கும், இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்கோம். இல்லை இன்னொன்று என்ன பண்ணலாம்னா இஃபெல்ஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு இதை செக் பண்ணும், ரெண்டாவது இஃபெல்ஸ் செக் பண்ணும், அடுத்து மூணாவது தான் எல்ஸ் செக் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு எப்பயுமே இஃப் தான் செக் பண்ணும். இஃப்பில் வந்து அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சு அப்படின்னா அது அப்படியே வெளியே போயிடும். எல்ஸ் இஃப்பை வந்து பார்க்கவே பார்க்காது. ஃபஸ்ட்டு இதுவாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும், இல்லை அப்போ இதுவாக இருக்கா, இல்லை அப்படி இதுவாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்க தான் இஃபெல்ஸ்ன்னு போடுவோம். இல்லை இதுவாக இருக்குமா அப்படின்னு பார்த்துட்டு கடைசியில் எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தான் எல்ஸு. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா சின்டாக்ஸு. இஃப்பை வந்து ஃபஸ்ட்டு பார்க்குது, அதுக்கப்புறம் எல்ஸ் இஃப் அப்படின்னு சொல்லி வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம இது எல்லாத்துக்குமே இஃப் கொடுத்துக்கலாம், சேம் ப்ராசஸ் தான் நடக்கும். சப்போஸ் ரெண்டு அன்லாக் வேல்யூ வந்து ஒரு செகண்டுக்கு வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரே செகண்ட் வந்து ரெண்டு வேல்யூ நம்ம கிடைச்சிடக்கூடாது, அதனால தான் நம்ம வந்து இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இஃப் பார்த்துட்டு எல்ஸ் ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே அப்படியே வெளியே வந்துடணும், இதான் நமக்கு தேவை. அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே முக்கியமானது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான, அதாவது பேராமீட்டர் வந்து ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். நம்ம இஃப்பில் வச்சுருந்து பண்ணதை அப்படியே ஸ்விட்சில் வந்து ரொம்ப ஈஸியான முறையில் பண்ணலாம். இஃப் வேல்யூஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா இது நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம இதில் போட்டிருப்போம், ஹோம் ஆட்டோமேஷன் ஆல்ரெடி அதில் வந்து டுட்டோரியல் போட்டிருப்பேன். அது இன்னும் பார்க்கலன்னா போய் பாருங்கள், ப்ரோக்ராமுக்கு போடுறது எப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக போடுறது ரொம்ப ஈஸியாக போட்டலாம். ஸோ வந்து ப்ளூடூத்லேருந்து நான் வேல்யூ வாங்குகிறேன், வேல்யூ வாங்கினது வந்து வேல்ஸ் ஈக்குவல் டு சீரியல் டாட் ரீட் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டேன் அப்படின்னா அந்த வேல்யூ எடுத்து இதுக்குள்ளே போடணும். அதாவது ஸ்விட்ச் வேரியபிள் வந்து இது நம்ம இங்கே என்ன வேணால் போட்டுக்கலாம், இது வந்து வேரியபிள், அதாவது மேலே நம்ம வாங்கின வேல்யூவே இதுக்குள்ளே போட போகிறோம். ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டை கால் பண்ணுறதுக்கான கீ வந்து ஸ்விட்ச். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்விட்ச் வந்து நம்ம கால் பண்ணுறதுக்கான வேரியபிள் வந்து இந்த இது போட்டோம்னா அந்த கலர் சேஞ்சிங் நடக்கும். ஸோ கேஸ் 1 கேஸ் 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கேஸ் 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 1 போடணுங்கிற அவசியம் இல்லை, நம்ம இஷ்டத்துக்கு எதை வேணால் போட்டுக்கலாம். கேஸ் இந்த நடந்துச்சுன்னா என்ன நடக்கணும், இது நடந்துச்சுன்னா என்ன நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி இங்கே 1 போட்டு சிங்கிள் கோட்ஸில் வந்து 1 போட்டிருக்காங்க. இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருப்பேன்னா ஹோம் ஆட்டோமேஷனில் வந்து 2 இதாக பண்ணியிருப்பேன். சாரி, அதாவது ப்ளூடூத் மூலமாகவும் இல்லாட்டினா டிவி ரிமோட் கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாக நான் பண்ணியிருப்பேன். அது வந்து நான் டிவி ரிமோட் வச்சு நான் பண்ணது வந்து நான் யூடியூப்ல ஒன்றும் அப்லோட் பண்ணல. அதுக்கப்புறம் இதில் என்ன பண்ணலாம்னா நம்ம இஷ்டத்துக்கு 0 போட்டுக்கலாம். 0 1 2 3க்கு வந்து தான் எல்இடி 1 ஆன், எல்இடி 2 ஆன், ரிலே 1 ஆன், ரிலே 2 ஆன் அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதுவாக இந்த ஸ்விட்ச் வேர் வந்து இதுவாக இருந்துச்சுன்னா என்ன நடக்கணும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து இங்கே கொடுக்கணும். ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா கோடிங்ஸ். ஸோ ஸ்விட்ச் வேர் சீக்வல் டு 1 அப்படின்னா இந்த இதுக்குள்ளே வரும், அதாவது இந்த லூப்புக்குள்ளே வரும். கேஸ் 1 அப்படிங்கிற கீழே வந்து நம்ம கோடிங்ஸ் கொடுக்கணும். பின் மோடு 13 ஹை, இல்லைனா சீரியல் மானிட்டர் பிரிண்ட் பண்ணோம்னா சீரியல் டாட் பிரிண்ட் எல்என் கேஸ் 1 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். இது முடிஞ்சோடனே கீழே பார்த்தீங்கன்னா பிரேக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த கேஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது பிரேக் பண்ணிடும். உடனே கீழே இருக்கிற எந்த லூப்புக்குமே வராது. இந்த லூப்பு முடிஞ்சு இந்த லூப் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கீழே இருக்கிற லூப்புக்கு வருது. இந்த சீரியல் இஃப் கேஸ் வேரியபிள் சீக்வல் டு 2 அப்படின்னா இந்த இதில் நடக்கிற ஏதாச்சும் ஒன்று நடக்கும். அதாவது இங்கே நம்ம என்ன கோடிங் கொடுக்குறோமோ அது வந்து நடக்கும். அது முடிஞ்ச உடனே இது பிரேக் ஆயிடும். அவ்வளோதான், மறுபடியும் இந்த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே வராது. அகைன் லூப்பு ஃபினிஷ் ஆகி அகைன் லூப்புக்குள்ளே வரும்போது மறுபடியும் இந்த ப்ராசஸ் நடக்கும். இந்த மாதிரி நடக்கும். இதுக்கப்புறம் டிஃபால்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது எதுவுமே இல்லாதது, அதாவது இன்ட்டு வேல்யூ கொடுத்துருக்கோம் 1 2 3ன்னு சொல்லிட்டு. இதில் எதுவுமே இல்லாமல்னா ஹச் இல்லைன்னா 10 12 அப்படிங்கிறது நம்ம இஷ்டத்துக்கு கொடுத்தோம் அப்படின்னா கீழே என்ன நடக்கணும் அப்படிங்கிறது தான். சீரியல் வந்து இவர் சாய்ஸ் இஸ் ராங், இல்லாட்டினா நீங்கள் தப்பாக பிரிண்ட் பண்ணியிருக்கீங்க, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இண்டிகேஷன் வர்றப்பல நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காக இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸி தான். இது புரியல எனக்கு வந்து ப்ரோக்ராமில் போட்டு காட்டுங்க அப்படிங்கிற சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் ப்ரோக்ராமில் அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வேறு எதுவும் என் வீடியோஸில் வந்து போடணும் அப்படின்னா கீழே கமெண்டில் வந்து போடுங்க, இதை பற்றி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி போடுங்க. நான் கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணி வீடியோ போடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், எதுவும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த மாதிரி தமிழில் வீடியோஸ் இருக்குது அப்படின்னு தெரியாது,
ஸோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எதுவும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் வந்து நீங்கள் ஆட் ஆகி உங்களுக்கு என்ன டவுட்னாலும் கிளியர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.